வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாருனே தெரியாத ஒருத்தனை பெற்றவங்க சொன்னாங்களேங்கிறதுக்காக அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் எதிர்பாராத அந்த வாழ்க்கையில் அவள் எதிர்பார்த்த காதலும் அன்பும் அவளுக்கு நிறையவே கிடைச்சிது. சந்தோஷமாக நாட்கள் கடந்துச்சு. ஆனால் திருப்பங்கள் இல்லாட்டி கதையில் சுவாரஸ்யம் இல்லையே. பசுமையா செழிச்சு வந்த அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான கருப்பு நாள் வந்துச்சு. கல்யாணமான 9 மாசத்திலேயே அந்த பொண்ணுடைய கணவர் எதிர்பாராத விதமாக இறந்து போறார். ஒரு நொடி, ஒரே ஒரு நொடியில அந்த பெண்ணுடைய வாழ்க்கை தலைகீழா மாறுது. கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு அழுத அந்த பொண்ணு என்ன யோசிச்சாலோ தெரியல. தன் கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு மணப்பெண் மாதிரி தன்னை அலங்கரிச்சுக்க ஆரம்பிச்சா. அவ முகத்துல கணவன் இறந்ததுக்கான சோகம் கொஞ்சம் கூட இல்லாம மறைஞ்சு போகுது. அவ சிரிக்க ஆரம்பிச்சா. முழுசா தன்னை மணப்பெண்ணா மாத்திக்கிட்ட அவ ஓடி போய் எரியும் தன் கணவனோட சிதை மேல ஏறி நின்று உடன்கட்டை ஏறி தோல், ரத்தம், சதை, ரோமம் எல்லாம் சாம்பலாக கணவனோடவே சேர்ந்து தன் உயிரை தியாகம் செஞ்சுக்கிறார். பட் உண்மை என்னன்னா, இது ஒரு கதை கிடையாது, சம்பவம், உண்மை சம்பவம். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானோட ஒரு கிராமத்துல ஒரு பெண் உண்மையாவே உடன்கட்டை ஏறிய நிகழ்வு இது. செப்டம்பர் 4, 1987 18 வயதான ரூப் கன்வார் அப்படிங்கிற இளம் பெண் சொந்தக்காரங்க எல்லோரும் தடுத்தும் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. இந்த வடக்குலேயே அப்படிதான்ப்பா. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் எக்கச்சக்கமாக அவங்க கிட்ட தான் இருக்குன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ரியாலிட்டியில் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறுல கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா சதிக்கல்னு ஒன்று நட்டிருக்காங்க. போரில் வீரமாக போரிட்டு இறந்தவங்களுக்கு பழந்தமிழர்கள் நடுக்கல் நட்டிருக்காங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சதிக்கல் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும். சதிக்கல் என்பது தன் கணவனோடு சேர்ந்து உடன் உயிர் துறந்த பெண்களுக்காக பழந்தமிழர்கள் எழுப்பியது. இன்ஃபேக்ட் ராஜராஜ சோழருடைய அப்பா சுந்தர சோழர் இறந்தப்போ அவருடைய மனைவி அரசி கூடவே சேர்ந்து உடன்கட்டை ஏறி இருக்கிறாங்க. இப்போ நீங்க வேற மாதிரி யோசிக்கலாம். பழந்தமிழர் சமுதாயத்துல இப்படியெல்லாம் கூட மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணி இருக்காங்களான்னு. இருந்தும் உண்மையான வரலாறு சதிக்கல் அப்படிங்கறத தாண்டியும் வேறு சில மறைமுகமான அர்த்தங்களையும் கொண்டது. அந்த உண்மையான அர்த்தங்கள் கூறும் நிஜங்கள் என்ன? நெருப்புல எரிஞ்ச பெண்களுக்கு பின்னாடி, அதாவது உடன்கட்டை அப்படிங்கிற மரபுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை வரலாறு என்ன? தெரிந்து கொள்ள விழிகள் விரிகட்டும். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். நாம இன்ட்ரோல பார்த்த மாதிரியே ராஜராஜ சோழன் காலகட்டத்திலிருந்தே உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்திருக்கு. இங்க ஒரு சின்ன திருத்தம். அத வழக்கம்னு சொல்றதுக்கு பதிலா அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருந்துச்சுன்னு சொல்றதுதான் ஆப்டா இருக்கும். சுந்தர சோழர் இறந்தப்போ அவருடைய மனைவி வானவன் மாதேவி அவரோட சேர்ந்து உடன்கட்டை ஏறி உயிர் துறக்கிறாங்க. அந்த தருணத்துல கூட இருக்கிறவங்க எல்லோரும் தடுத்தும் கணவனை விட்டு பிரிய முடியாத வானவன் மாதேவி இந்த செயலை செஞ்சதா திருவாலங்காடு செப்பேடுகள் சொல்லுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுந்தர சோழர் வயது முதிர்ச்சியால தான் இறந்து போறாரு. அப்போ உடன்கட்டை ஏறிய வானவன் மாதேவிக்கும் ஓரளவுக்கு மூத்த வயது தான் இருந்திருக்கணும். இது 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. பட் இந்த இன்சிடென்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்ட செப்பேடுகள்ல இவங்க கூடவே சேர்ந்து இறந்து போனாங்கன்னு தான் இருக்குது. எக்ஸாக்டா நெருப்புல இறங்கி தான் உயிர் விட்டாங்கன்னு இல்ல. உடன்கட்டை அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறொரு மறைப்பொருள் கொண்ட வார்த்தையும் அந்த செப்பேடுகள்ல இல்ல. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு இன்னும் ஒரு 500 வருடங்கள் பின்னாடி போனோம்னா 1500 வருடங்கள் பழமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புறநானூறு பாடல் ஒன்று கிடைச்சது. இந்த பாட்டுல தான் கணவனோடு சேர்ந்து தீயில் இறங்கி உயிர் துறந்த மனைவியுடைய உணர்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த பாடலோட கடைசி 3 வரிகள். பெருந்தோல் கணவன் மாய்ந்தன அரும்புறவல் இதழ் அவிழ்த்த தாமரை நல்கிரும் பொய்கையும் தீயும் ஓரற்றே.
நெருப்பு இங்க தான் வருது. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, கணவனாகிய பூதபாண்டியன் இறந்த பிறகு பெருங்கோப்பெண்டு என்னும் அவருடைய மனைவி எனக்கு குளிர்ந்திருக்கும் தாமரை குளத்துல இறங்குவதும் இந்த ஈமத்தீயும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. மேலும் இந்த முழு பாட்டையும் படிக்கும்போது இன்னொரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த நிகழ்வு நடக்கும்போது உற்றார் உறவினர்கள் எல்லோரும் இந்த பெண்ணை தடுக்கிறாங்க. ஆனா இவங்க அதை அவங்களுடைய சொந்த விருப்பத்தால தான் செய்யறாங்கன்னு இந்த பாடலோட அர்த்தங்கள் வருது. அது மட்டும் இல்லாம பழந்தமிழகத்துல கணவன் இறந்துட்டா மறுமணம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி நார்மலா இருந்திருக்கு. சமுதாயத்துல விதவை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள இருந்த பெண்கள் ரொம்ப குறைவா தான் இருந்திருக்காங்க. பழந்தமிழகத்துல விதவைகளை கைமை பெண்கள்னு தான் அழைப்பாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, திருமணம் செய்ய முடியாத பெண்கள். கணவன் இறக்கும் போது இவங்களுக்கும் அதிகமான வயது இருந்திருக்கும், இல்லாட்டி அதிக குழந்தைகளை வளர்க்கிற கடமை இவங்களுக்கு இருந்திருக்கும். இப்படிப்பட்டவங்களை தான் கைமை பெண்கள்னு பழந்தமிழகத்துல அழைச்சாங்க. இவங்களுக்கும் மறுமணம் செஞ்சுக்க சமுதாயம் ஒருபோதும் தடையா இருந்ததில்லை. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. பழந்தமிழகத்தில் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறும் பழக்கம் கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துல நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் உடன்கட்டை ஏறும் பழக்கத்திற்கு தமிழ்ல இலக்கிய சான்றுகள் எதுவுமே இல்லை. கணவனோடு உயிர் துறந்த மனைவிகளோட தியாகத்தை போற்றி தான் சதிக்கல் அப்படிங்கிறத பழந்தமிழர்கள் நட்டாங்க. ஆனா இந்த பேருக்கு பின்னாடியே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சதிக்கல் அப்படிங்கிற வார்த்தையில சதி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வடமொழி வார்த்தை. சதி அப்படிங்கிறதுக்கு மனைவின்னு பொருள் வரும். என்னோட ஸ்பெகுலேஷன் என்னன்னா, இப்படி ஒரு மூட நம்பிக்கை வடக்குல இருந்து தான் தமிழகத்துக்குள்ள வந்திருக்கணும். இதுக்கு மாபெரும் உதாரணமே நம்ம கிட்ட இருக்கு. 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல பாரத தேசத்தோட வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் துருக்கியிலிருந்து ஊடுருவி நுழைஞ்ச முகலாயர்கள் பல இடங்களை சூறையாடி பெண்களை அடிமையாக்கி அரசர்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருக்காங்க. அந்த சமயத்துல முகலாய சர்வாதிகாரி அலாவுதீன் கில்ஜி ராஜஸ்தானோட ராஜ்புத் அரசி பத்மாவதியை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக தன் மொத்த படைகளையும் திரட்டி அரசரை கொன்னுட்டு ராஜ்புட் அரண்மனையை உடைச்சிக்கிட்டு உள்ள போறான். அங்க போய் பார்த்தா அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ராணி பத்மாவதியோட சேர்ந்து கிட்டத்தட்ட 75,000 ராஜ்புட் பெண்கள் ஒரே நேரத்துல தீயில குதிச்சு எரிஞ்சு சாம்பலா போயிருந்தாங்க. வடமொழியில தீயில குதிக்கிற இந்த கூட்டு தற்கொலைக்கு ஜௌஹார்னு பெயர். வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட ரொம்பவே மோசமான ஒரு தற்கொலை நிகழ்வுனா அது இதுதான். பட் அந்நியர்கள் கிட்ட சிக்கிக்கிட்டா இதை விட மோசமான நிலை நமக்கு ஏற்படுமேனு பயந்துதான் இப்படி ஒரு செயலை ராஜ்புட் பெண்கள் செஞ்சிருக்காங்க. பழங்காலத்துல அடிப்படையாவே 2 மன்னர்கள் சண்டை போட்டுக்கிட்டா அதுல முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஜெயிச்ச நாடு தோத்த நாட்டு பெண்களை தான் முதல்ல கையகப்படுத்துவாங்க. இதுவே சொந்த மண்ணை சேர்ந்த அரசர்களா இருந்தா ஃபர்ஸ்ட் கேஸ்ல அடிமைகளா வச்சிருப்பாங்க. ஆனா அயல் நாட்டு அரசர்களா இருந்தா அங்க பெண்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் பயந்த நாட்டு பெண்கள் கணவன் இறந்த உடனே தாங்களும் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவோட வடக்கு பகுதியில ரொம்பவே இது அதிகமா நடந்திருக்கு. இந்த மாதிரி உண்மை நிகழ்வுகள்ல இருந்து பிறந்த விஷயம்தான் உடன்கட்டை ஏறும் வழக்கம். இது காலப்போக்கில் மருவி கணவன் இறந்துட்டாலே பெண் உடன்கட்டை ஏறணும்னு ஒரு சம்பிரதாயமா மாற்றப்படுது. ஒரு கொடூரமான மூட நம்பிக்கையா பரிணமிக்குது. அப்படிப்பட்ட மூட நம்பிக்கைக்கு தன்னை இரையாக்கிட்டு இந்தியாவோட பல பகுதிகளில் பெண்கள் இதை விருப்பம் இருக்கோ இல்லையோ செஞ்சு வந்திருக்காங்க. இந்த மூட நம்பிக்கையை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் மனிதர் காந்தியோ நேருவோ கிடையாது. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் கவர்னரா இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர் 200 வருஷத்துக்கு முன்னாடி 1829வது வருஷமே இந்த கொடூரமான செயலுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. அந்த சட்டத்தின்படி ஒரு விதவை தானாவே உடன்கட்டை ஏற வந்தாலும் அதை சுத்தி இருக்கிறவங்க தடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்தா சுத்தி இருக்கிறவங்க கொலை குற்றம் செஞ்சதுக்கு அது சமம்னு சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. ஒரு விதவை உடன்கட்டை ஏறுவதற்கு எந்த விதத்துல உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு மரண தண்டனை அளிக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டது.
நம்மள ஆள வந்த பிரிட்டிஷர்ஸ் நம்மளுடைய சமூக சீர்திருத்தத்துக்காக கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சட்டம் இது. ஆனா அந்த பீரியட்ல இந்த சட்டத்தையே எதிர்த்த பழமைவாத இந்துத்துவவாதிகள் உடன்கட்டை ஏறுவது எங்க மதத்தோட மரபு, இத பிரிட்டிஷர்ஸ் எப்படி மாத்த முடியும்னு பிரிட்டிஷ் கோர்ட்லயே கேஸ போட்டு வாதம் செஞ்சிருக்காங்க. இந்தியாக்குள்ள இந்த வாதம் வெற்றி பெறலன்னு பிரிட்டனுக்கே போய் அங்க இந்த சட்டத்துக்கு எதிராக வாதிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது மனித நேயத்துக்கே களங்கம் விளைவிக்கும் செயல்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுது. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை கொலைகள் இந்தியாவில் குறைய ஆரம்பிக்குது. பொதுஜன மக்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு பயந்து இதை செய்யாம இருந்தாலும் ஹை ஸ்டேட்டஸ்ல இருந்த இந்து மத பிரிவினர் இதை ஒரு கௌரவமான செயலா நினைச்சு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாயிண்ட்ல எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வழக்கறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்து பிரிட்டிஷர்ஸை எதிர்த்த மோதிலால் நேரு அவர்கள் 1913 உத்தரப்பிரதேசத்துல உடன்கட்டை ஏறிய ஒரு பெண்ணுக்கு உடந்தையா இருந்த 6 ஆண்களுக்கு ஆதரவா யூபி கோர்ட்ல வாதிட்டு இருக்காரு. இதை எதிர்க்க வேண்டிய அவரே ஆதரவா வாதிட்டதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இருந்தும் நேரு அவர்களுடைய வாதத்தை ஏற்காத நீதிமன்றம் 6 பேருக்கும் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குது. சட்டங்கள் இருந்தாலும் மறைமுகமா இதை செய்யறவங்க இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஒன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் 1947ல நம்ம நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மூட நம்பிக்கை மறுபடியும் பூம் ஆகுது. இது அதிகரிக்கும் தருவாயில 1987ல தான் நாம இன்ட்ரோல பார்த்த ரூப் கன்வார் அப்படிங்கிற 18 வயது நிரம்பிய பெண்ணுடைய உடன்கட்டை சம்பவம் நாட்டுல மிகப்பெரிய பேசும் பொருளாகுது. அந்த தருணம் ராஜீவ் காந்தி நாட்டோட பிரதமரா இருந்த பீரியட். இந்த சம்பவம் நடந்தப்போ 1987ல ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்தை அவர் அமல்படுத்துறாரு. அது சதி பிரிவென்ஷன் ஆக்ட். அதுபடி ஒரு பெண் உடன்கட்டை ஏறும்போது அதுக்கு துணை போனவங்க, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே தண்டனை நிச்சயம். மேலும் இந்த கொடூரமான செயலை வார்த்தைகளால பரப்புரை செஞ்சாலே அது குற்றம். அதுக்கும் இந்த சட்டத்துல தண்டனை இருக்கு. அபிஷியலா இந்த ரூப் கன்வரோட சம்பவம் தான் கடைசியா உடன்கட்டை ஏறிய சம்பவம். ஆனா இதையும் தாண்டி சட்டத்துக்கு தெரியாம இதுவரைக்கும் எவ்வளோ நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தோட நெடுநீண்ட வரலாறு. ஐ பிலீவ் இந்த வீடியோ பார்த்தது மூலமா இதை பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். நான் நம்பினதை நீங்களும் நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 5000 லைக்ஸ் மேல வந்துச்சுன்னா பழந்தமிழர்கள் மரபுல அவங்க செஞ்சு வந்த ஒரு கொடூரமான வழக்கம், உடம்புல இருந்து தலைய தனியா பிரிக்கிற நவகண்டம் பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்டான, என்டர்டைன்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.